அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஸ்ர் தொழுகை. கஸ்ர் என்பது சுருக்கித் தொழுவது, ஒரு பயணியின் தொழுகை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் போது தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதினாவிலிருந்து மக்கா வரை சென்றோம். நாங்கள் மதினா திரும்பும் வரை 2 ரக்காத்துகளாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று கூறினார்கள். பயணி ஆகிறவர் லுஹர், அசர், இஷா ஆகிய ஃபர்லு தொழுகைகளில் சுருக்கி தொழ வேண்டும். எனவே இந்த தொழுகை நேரங்களில் 4 ரக்காத்தில் பதிலாக 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். மேலும் ஃபஜ்ரில் குறைத்து தொழக்கூடாது. 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும். மக்ரிபில் ஃபர்லு 3 ரக்காத் தொழ வேண்டும். ஒருவர் கிராமத்திலிருந்து வெளியேறி அதன் எல்லையை கடந்த பிறகுதான் கஸ்ர் தொழுவது கூடும். இன்னும் ஒருவர் நகரத்திலிருந்து வெளியேறி அதன் ஓரப்பகுதியை கடந்த பிறகுதான் கஸ்ர் தொழுவது கூடும். அவ்வாறே ஒருவர் தனது வீட்டிலிருந்து வெளியேறினார் எனினும் நகரத்தின் ஓரப்பகுதியையோ அல்லது கிராமத்தின் எல்லையையோ கடக்கவில்லை என்றால் கஸ்ர் தொழுவது கூடாது. ஒரு பயணி திரும்பி வந்து தனது நகரத்தில் நுழைகின்ற வரை தனது ஃபர்லு தொழுகைகளை கஸ்ராகவே தொழுது கொள்ள வேண்டும். மேலும் ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு நகரத்திலோ 15 நாட்கள் அல்லது அதைவிட அதிக நாட்கள் தங்க நாடினால் கஸ்ர் கூடாது. ஆகவே 15 நாட்களை விட குறைவாக தங்க நாடினால் தனது ஃபர்லு தொழுகைகளை கஸ்ராகவே தொழுது கொள்ள வேண்டும். அவ்வாறே கஸ்ர் தொழுகையின் பிரயாண தூரம் 150 கிலோமீட்டர். அதைவிட குறைவாக தூரம் என்றால் கஸ்ர் தொழுவது கூடுமாகாது. ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரகன் வஅன்த ஹைருல் முன்சிலீன். என் இறைவா, நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க வேளானான். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.